நம்மளோட எண்ட் ஆஃப் த லைஃப்குள்ளே நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண தான் போகிறோம். அப்படி அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதனால தான் இந்த வீடியோவில் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு ஒரு 3 டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அந்த 3 டிப்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு அதை புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க அந்த 3 டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 1, லேர்ன் எவ்ரிதிங் ஃபார் யுவர் லைஃப். லேர்ன் பண்ணுறது மூலமாக நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், 100% வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணுறது மூலமாக நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும்னா அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்மளோட கெரியரில் நம்ம க்ரோ ஆகிறதா இருக்கலாம், இல்லை பேஷனலாக க்ரோ ஆகிறதா இருக்கலாம், நம்மளோட பேஷன் ரிலேட்டடாக இருக்கலாம். அது எதுவாக வேணாலும் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆக தான் போகுது. நம்ம லேர்ன் பண்ணுறது மூலமாக எப்போ நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும்னா அது மற்றவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணும்போது, அதாவது நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலமாக நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆக தான் போகுது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம மைண்ட் செட் அதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, நமக்கு தான்டா எல்லாம் தெரியுது, மற்றவங்களுக்கு எதுவுமே தெரிலதா, நீ தான்டா கெத்து அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் செட் வந்து அதை எடுத்துக்கும். இந்த விஷயத்தை கேட்குறதுக்கு வேணால் கேவலமாக இருக்கலாம், ஆனால் பட் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆக தான் போகுது. ஸோ மறக்காமல் லேர்ன் எவ்ரிதிங் ஃபார் யுவர் ஹோல் லைஃப். டிப் நம்பர் 2, சேலஞ்ச் யுவர் செல்ஃப். நம்மளே சேலஞ்ச் பண்ணிக்கிறது மூலமாக என்ன ஆகுனா நம்மளோட கான்ஃபிடென்ஸ் 0லேருந்து பீக் லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 30 டேஸ்க்கு வந்து நம்ம வந்து வெயிட் கெயினோ இல்லை வெயிட் லாஸோ பண்ணணும்னு ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ நம்மளால் அந்த 30 டேஸ்க்குள்ளே பண்ண முடியலாட்டியும் சரி, நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆக தான் போகுது. அதாவது எப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு டேயில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்ட் ஆஃப் த டே வரை நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக நம்மளோட சேலஞ்சை வந்து பண்ணாலே போதும், நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது எப்படின்னா, டே 1ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து 0ல் தான் இருக்கும். அந்த எண்ட் ஆஃப் த சேலஞ்சை நம்ம பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து கண்டிப்பாக 20%, 70% இம்ப்ரூவ் ஆகத்தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சேலஞ்ச் யுவர் செல்ஃப். டிப் நம்பர் 3, ஓவர் கம் இன்செக்யூரிட்டி. நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே கண்டிப்பாக இன்செக்யூரிட்டி இருக்க தான் போகுது. எல்லாருக்குமே ஒரு டைப்பான இன்செக்யூரிட்டியாக இருக்கும் போது, அதாவது நம்ம பார்க்குறதுக்கு மொக்கையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டியாக இருக்கலாம். இல்லை நம்மளால் மற்றவங்களோட மிங்கிள் ஆக முடியலையே, நம்மளால் மற்றவங்கள்ட்ட ஒழுங்காக பேச முடியலையே அப்படின்ற இன்செக்யூரிட்டியாக இருக்கலாம். இல்லாட்டி இன்ட்ரோவர்ட்டாக இருக்குமே அப்படின்ற ஒரு இன்செக்யூராக இருக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணுங்கள்ட்ட நம்மளால் பேச முடியலையே அப்படின்ற மாதிரியான இன்செக்யூரிட்டியாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஓவர் வெயிட்டடாக இருக்குமே, நம்மளோட ஃப்ரெண்ட் நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவானோ, நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ, இல்லை நம்மளை பார்த்து எல்லோரும் மற்றவங்க கிண்டல் பண்ணிடுவாங்களோ, இந்த மாதிரி எந்த டைப்பான இன்செக்யூரிட்டியாக வேணாலும் இருக்கலாம். அதுலேருந்து நம்ம ஓவர் கம் ஆனாலே போதும், நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் 0லேருந்து பீக் லெவலுக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அதாவது எப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட நம்ம எதெல்லாம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறோமோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து அந்த இன்செக்யூர்லேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து ஒரே ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணால் போதும், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே போதும். அந்த இன்செக்யூர்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணால் நம்மளோட இன்செக்யூர்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே போதும், நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் கண்டிப்பாக 100% 0லேருந்து கண்டிப்பாக 100% இம்ப்ரூவ் ஆகத்தான் போகுது. ஸோ ஓவர் கம் யுவர் இன்செக்யூரிட்டி. எது உங்களோட இன்செக்யூரிட்டியோ அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி அதிலேருந்து கொஞ்சம் ஓவர் கம் ஆனாலே போதும், உங்களோட இன்செக்யூரையும் போதும், உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலும் 0லேருந்து 100% இம்ப்ரூவ் ஆகத்தான் போகுது. ஸோ கைஸ், எனக்கு இந்த 3 டிப்புமே என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த 3 டிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு போயிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பி கிளைம், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஃபோக்கஸ். See for another video. Justin.